அப்படின்னா நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. In this video it's a Myntra haul video. ரொம்ப 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 மாசமா எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ இது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எப்போ வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு மிந்த்ரா ஹால் வந்து எடுப்போம் அப்படின்னு. ஏன் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஏன் இவ்வளோ ஹாப்பினஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் இட்ஸ் ட்ரெஸ் ஹால். எனக்கு மேக்கப் எல்லாமே செகண்டரி ஒரு மேக்கப் ஹால் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அதில் இந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்காது. பிகாஸ் மேக்கப் வந்து நமக்கு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது ஸோ பெருசாக இந்த ஹாப்பினஸ் வந்து அதில் எனக்கு இல்லை. இந்த ட்ரெஸ் ஹாலுக்கு ஏன் இவ்வளோ ஹாப்பினஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் இது வந்து டோட்டல் அவுட்ஃபிட் நம்மளோட அந்த ஸ்டைலே வந்து சேஞ்ச் பண்ணிடும். ரொம்ப அழகாக காமிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொரு ட்ரெஸ் சூஸ் பண்ணுறப்போவுமே எனக்கு அந்த ஒரு கிரேஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு டைம் வந்து அதை போட்டு பார்க்குறதா இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் எனக்கு இந்த ட்ரெஸ் ஹால்லாம் அது தனி ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டீலில் வந்து வாங்கியிருக்கேன். அது ஒரு எதிர்பார்க்காத ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். நான் இந்த பிராண்டில் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்குவேன் அப்படின்னு இப்போ வாங்குவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. பட் ஃபைனலி இன் மை ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவும் ஒரு அவுட்ஃபிட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம். பெஸ்ட் ஆஃபரில் வாங்கியிருக்கேன், அதையும் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாக என்னோட விஷ் லிஸ்ட்டில் இருந்த ஒரு ப்ராடக்ட் இது. இந்த பிராண்ட் வந்து வாங்கணும்னு எனக்கு ஒரு ட்ரீம் இருந்தது. ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர்லேருந்தே சொல்லலாம். ஸோ இந்த பிராண்டில் எப்படியாவது வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க, அதுவும் இந்த ப்ராடக்ட் தான் வாங்கணும் அப்படின்னு ட்ரீம் இருந்துகிட்டே இருந்தது. பட் ப்ரைஸ் வந்து ஆஃபர் டைமில் வாங்கினா கொஞ்சம் எனக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்குமே அப்படின்றது தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 50% ஆஃப்னு சொல்லலாம். பாதிக்கு பாதி ப்ரைஸில் தான் நான் அதை பிக் பண்ணியிருந்தேன், வாங்கியிருந்தேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பி. பிகாஸ் இந்த ப்ராடக்ட் இப்போ விட்டால் பின்னாடி எப்போ இந்த ஆஃபர் வரும் அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ நான் பிளான் பண்ணது என்னமோ வேறு ப்ராடக்ட் தான். ஸோ வேறு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு செட் ஆனது பை லக்குன்னே சொல்லலாம். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ என்ன பிராண்டை நான் காமிச்சிடறேன். இதுக்கு மேலே நான் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல. ஸோ இட்ஸ் ஃப்ரம் எஸ் H&M பிராண்டில் இருந்து நான் ஒரு ஜீன் வாங்கியிருக்கேன். H&M ஜீன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ட்ரீமியான ஒரு அவுட்ஃபிட்னு சொல்லலாம். பிகாஸ் வேறு எந்த ஜீன்லேயும் வேறு எந்த பிராண்ட்லேயும் இல்லாத ஒரு விஷயம் வந்து இதில் இருக்கும். நான் வேர் பண்ணி காமிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ H&M வந்து நான் வாங்கியிருந்த ஜீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இதோட பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றதில் வந்து நார்மல் கவர் கொடுத்து வரும். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கவரில் அழகாக பேக் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் காமிக்கிறேன். யூ ஹாவ் பீன் எக்ஸ்பெக்டிங் மீ, மேக் மீ லாஸ்ட் பை கேரிங் ரிப்பேரிங் அண்ட் ரீசைக்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த H&Mக்குன்னு தனியாக இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இது ஓப்பன் பண்ணும்போதே ஒரு லக்ஸரி ஃபீல் இருந்துச்சு. H&M அப்படிங்கிறது ஒரு லக்ஸரி பிராண்ட் தான். ஆனால் அதில் இவ்வளோ ஆஃபர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த எந்த சேலில் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த வேலண்டைன்ஸ் டே அந்த டைம் போன சேலில் தான் நான் அதை வாங்கியிருந்தேன். பட் நான் ஆஃபரில் வாங்கியிருந்தால மேபி ப்ராடக்டில் ஏதாவது ஒரு இது இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி நினச்சதுக்கு நான் என்னை அடிச்சுக்கணும். பிகாஸ் ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கூட இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து சொல்லவே முடியாது. இட்ஸ் அ லைட் ப்ளூ கலர் ஜீன், ஃபேடட் ஜீன் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேடட் கலரில் இருக்கிற ஒரு ஜீன் இது. இதோட ஆக்சுவல் கலர் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். அண்ட் ஹைவைஸ் ஸ்கின்னி ஃபிட் ஜீன். இதோட எம்ஆர்பி நான் சொல்லணும். இதோட எம்ஆர்பி 1499 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஆஃபரில் நான் வாங்கினேன் அப்படின்னா 674. இவ்வளோ தான், கிட்டத்தட்ட 50% ஆஃப். பட் அதில் 50% ஆஃப்னு மென்ஷன் பண்ணலை, மெகா சேல் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ ஒரு சில பேண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. இதுலேயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் அதில் என்னோட சைஸ் வந்து கிடைக்கல. என்னோட சைஸ் வந்து வெயிஸ்ட் சைஸ் 34, பட் இப்போ 35. ஸோ 35 அப்படின்னு இருக்கனால அதில் நமக்கு 35 இருக்காது, 34 இல்லை 36 இருக்கும். ஸோ நான் 36 வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு இது ஃபிட் வந்து நான் வியர் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐ லவ் த ஜீன் சீரியஸாக. இது வேற எந்த ஒரு ஜீன்லையும் வந்து கம்ஃபர்ட் பார்க்க முடியாது. அண்ட் இது போட்டு நம்ம எங்கே வேணாலும் போகலாம். ஒரு இச்சினஸ் இருக்காது, ரெட்னஸ் கொடுக்காது. காட்டன் மெட்டீரியல் மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் இது. இதுலேயே வந்து என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி நமக்கு வந்து இதோட டேக் மாதிரி ஸ்கின்னி ஹை வைஸ்ட் ஃபுல் லென்த் H&M
கம்ஃபர்ட் ஸ்ட்ரெச் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது பாருங்கள். வேர் பண்ணுறப்பையும் நம்ம கீழே உட்காந்து எந்திரிச்சாலுமே அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வேர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபிட் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலி இது ஒரு ப்ராப்பரான ஹைவேஸ் ஜீன், ரொம்ப அழகாக இருக்கும். மற்ற ஹைவேஸ் ஜீன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இந்த அளவுக்கு எனக்கு அந்த கம்ஃபினஸோ இல்லை அது கரெக்டாக என்னோடய ஃபிட்டுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நம்மளோட கர்வ்ஸ் ஸ்ட்ரக்சர் அழகாக என்ஹான்ஸ் பண்ணுது. உங்களுக்கு தொப்பை இருந்தாலுமே அதை வந்து வெளியில் காமிக்கல. என்னை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் என்னோடய தொப்பை கூட அதில் வெளியில் தெரியல. உங்களுக்கு வந்து வெயிஸ்ட் ஆர் தைஸ் வந்து பிக்கராக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக ஹெச்என்எம் ஜீன் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது ஸ்ட்ரெச்சபிள், 92% காட்டன் அண்ட் 2% எலாஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின்னி ஃபிட் அண்ட் ஃபுல் லென்த் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. நீங்கள் வந்து க்ராப் டாப் ஆர் வந்து ஓவர் சைஸ்டு டிஷர்ட் எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இது வந்து ஸ்லிம்மாக காமிக்கிற மாதிரியான ஒரு லுக் வந்துருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டாப். ஆக்சுவலாக இந்த ஹெச்என்எம் ஜீனுக்கு பேர் பண்ணுற மாதிரியான ஒரு டாப் தான் வாங்கியிருந்தேன். இந்த பிராண்டில் வந்து கலர்ஃபுல்லான டாப் இருக்குது, டிஷர்ட் இருக்குது, நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு டாப் தான் நான் இன்னைக்கு பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் காமிக்கிறேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கலர் பார்க்கும்போதே அவ்வளோ வைப்ரண்ட்டாக அழகாக இருக்கும். சீரியஸாக எனக்கு நான் நினச்சிட்டு இருந்ததேமோ ஒரு க்ராப் டிஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இது பார்க்கவும் எனக்கு அந்த தாட் அப்படியே போயிடுச்சு, வேண்டாம் இதே பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கலர் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இது எந்த பிராண்ட்லேருந்துன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து இதோட எல்லாமே பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஃப்ரம் ட்ரெஸ்பெரி. ஆக்சுவலாக ட்ரெஸ்பெரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்ட், ஃபேவரட்டான பிராண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஐ கேச்சிங்காக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், பாப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் ஒரு ட்ரெஸ் கூட பிடிக்காது, ஒரு கலர் காம்பினேஷன் கூட பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த டாப்பும். இந்த பிங்க் வித் ஆரஞ்சு காம்பினேஷனில் ஒரு டாப் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சேம் டைம் எனக்கு இந்த ஜீன் செட் ஆகும்போது இந்த டாப்பும் செட் ஆனது இன்னும் எனக்கு டபுள் ஹாப்பினஸாக தான் இருக்குன்னு சொல்லணும். அண்ட் இந்த டாப்புமே ரொம்ப க்யூட், செம்ம அழகாக இருக்கும். அண்ட் டஸ்கி டோனில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோன் நல்லா பிரைட் பண்ணி காமிக்குது, அழகாக காமிக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி வியர் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு நல்லா அழகாக காமிச்சது. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் அ ஷர்ட் ஸ்டைல் ஒரு டாப். இது நான் பிக் பண்ண சைஸ் வந்து எக்ஸ்எல். அண்ட் இதோட கிளாத் பார்க்கறதுக்கு திக்காக தான் இருக்கும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, ரொம்ப இருக்காது. பட் கொஞ்சம் நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு உள்ள வந்து ஒரு இன்னர் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இதுவும் நான் வியர் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இதோட எம்ஆர்பி 699. ஆனால் இதில் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. நான் இது எவ்வளோ பிக் பண்ணேன் அப்படின்னா 460 ருபீஸ்க்கு பிக் பண்ணேன். அண்ட் எக்ஸாக்டாக இதோட இமேஜ் ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நான் காமிக்கிறேன்ல, ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து இதில் வந்து அந்த ஃபுல் ஸ்லீவ் வந்து பிடிக்கல, இப்போ எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இல்லை. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வந்து ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை இப்போ வேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஓ மை காட், அப்படி தான் இருக்குது இப்போ லிட்டரில் பார்க்க. வேர் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஐ லவ் த கலர் காம்பினேஷன். எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும். இதில் நெக் பார்த்தோம் அப்படின்னா டீப்பர் நெக்காக தான் வருது. கண்டிப்பாக நம்ம ஒரு பிங்க் கலர் இன்னர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதோட ஸ்லீவ் லென்த் வந்து ஃபுல்லாக இருக்கும், பஃப் ஸ்லீவ் இருக்கும். நான் வந்து 3/4 வந்து அதை ஆல்டர் பண்ணிட்டேன். அண்ட் இதில் பட்டன் க்ளோசர் வந்துடும், நீங்கள் ஓப்பனாகவும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி க்ளோஸ்டாகவும் வச்சுக்கலாம். அண்ட் லென்த்துமே வந்து டாப்போட ஓவரால் லென்த்துமே கொஞ்சம் எனக்கு லென்த்தியாக தான் இருந்தது. நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுக்கலாமே அப்படின்ட்டு அதையுமே வந்து அப்படியே கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டேன். நான் ஆர்டர் பண்ண சைஸ் வந்து எக்ஸ்எல். கொஞ்சம் வந்து லூஸாக தான் இருந்தது. ஆல்ரெடி நான் ஆல்டர் பண்ணிட்டேன், பட் எனக்கு வெயிஸ்ட் கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா லுக் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எங்கே போனாலுமே பார்க்குற அளவுக்கு இந்த ஒரு டாப் வந்து அவ்வளோ கார்ஜியஸாக அழகாக இருக்கும். கிளாத்தோட மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா பாலிஸ்டராக தான் இருக்குது, பட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். முக்கியமாக நம்ம இன்னைக்கு பார்த்த அவுட்ஃபிட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். அந்த அவுட்ஃபிட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு, நிறைய ஹால் வீடியோஸ், நிறைய மேக்கப் வீடியோஸ் அண்ட் செல்ஃப் கேர், ஹேர் கேர், ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லா வீடியோஸ்க்குமே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.